ஹாய் ஹலோ டோரிமான்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு புதுசாக ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரியும் அகெயின் யூ இருக்குது, ஐ நீட் யூ கேர்ள் இருக்குது, நீ புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறியா. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய எஃப்எஃப்னு சொல்ல முடியாது, இது ஒரு சின்ன எஃப்எஃப் தான். ஷார்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகே மீடியம் லெவலில் இருக்கும். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்கடா, அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுறதுனால ஓகே இவங்களுக்கு நம்ம ஸ்டோரி பிடிக்குது, ஸோ நம்மளை சீக்கிரமாக அடுத்த பார்ட் போடணுன்னு தோணும். அதுதான் சொல்லணும்னு நினச்சேன்டா. சரி ஓகே, இந்த ஸ்டோரியோட நேம் பார்த்தீங்கன்னா ஐ வான்ட் பி யுவர் ஹஸ்பண்ட், ஓகேவா. ஸோ ஸ்டோரியோட தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கோன்றது. பட் அது எப்படிலாம் போக போகுதுன்றது ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் தான் ஒயன், உங்களுக்கு ஒரே ஒரு சிஸ்டர், உங்களுக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. நீங்கள் 2 பேருமே வந்து ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பீங்க. பிகாஸ் ஒரு வார்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி டைமில் உங்களோட மதர் அண்ட் டேடை வந்து கில் பண்ணிகிட்ருப்பாங்க. அதோடு நீங்கள் வந்து நீங்களும் உங்கள் சிஸ்டரும் வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க, காலேஜ்லாம் முடிச்சிட்டிங்க, வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஆர்ஃபனேஜ்லேயும் வந்து ஓரளவுக்கு தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஐயோ, எங்கே என்ன வேலை ட்ரை பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி கிடைக்கும் இவ்வளோ பயந்தாங்கொல்லியாக இருந்தால் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே பேசிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ திரும்பி பார்த்தா ஒரு கம்பெனியில் ரிக்ரூட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. பெரிய கம்பெனிலாம் சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு நார்மல் கம்பெனி. அங்கே போகிறீங்க. ஹாய் சார், இங்கே ரெக்ரூட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஐயோ என்னம்மா இவ்வளோ லேட்டாக வரேன், நாங்கள் ஆல்ரெடி ஆள் எடுத்துட்டோமே. சார் ஏதாச்சும் சின்ன வேலை இருந்தால் கூட ஓகே, ரொம்ப கம்மி சம்பளமாக இருந்தாலும் ஓகே தான் சார், எனக்கு வேலை கிடச்சா போதும். இல்லைம்மா ஆள் எல்லாம் ஃபுல்லாகிட்டாங்க, இதுக்கு மேலே யாரும் எடுக்கல. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க. அப்போ ஒரு பர்சன் உங்களை நிப்பாட்டி, ஹலோ நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாம் சார், எனக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கள், என்ன வேலையாக இருந்தாலும் செய்வேன். ஓகே நான் சொல்கிறேன், அந்த கம்பெனியில் இப்போ ரிக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு, நீ போய் ட்ரை பண்ணு, பார்க்க ரொம்ப அப்பாவியாக இருக்க, உனக்கு அந்த கம்பெனியில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? போய் பாரு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. அந்த அட்ரஸை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே தேடிட்டு போகிறீங்க. இந்த ஸ்ட்ரீட் தானே? ஆமாம் இந்த ஸ்ட்ரீட் தான். அப்பா இவ்வளோ பெரிய கம்பெனியா? இவ்வளோ பெரிய கம்பெனியில் என்ன வேலை எடுக்க போகிறாங்களா? வாய்ப்பே கிடையாது ஒயன், சத்தியமாக அவன் நம்மளை வெறுப்பேற்றத்துக்கு தான் இப்படி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அப்போது அப்படியே சொல்லிவிட்டு இந்த கம்பெனியில் கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை கிடைக்காதுன்னு திரும்புறீங்க. அப்போ உங்களுக்கு நம்பர் கொடுத்த அந்த பர்சன், அவர் பேர் வந்து ஜிம்முன்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் தான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாரு. நீங்கள் தானே எனக்கு நம்பர் கொடுத்தீங்க, போக சொன்னீங்க. இவ்வளோ பெரிய கம்பெனியில் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்காது, என்னை வெறுப்பேற்ற தானே பண்ணீங்க. ஹலோ நான் தான் இந்த கம்பெனியோட ஹெச்ஆர், ஓகேவா. வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறியா இல்லை அப்படியே வீட்டுக்கு போறியா? ஹெச்ஆரா? ஐம் ஸோ சாரி சார், நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். போ மேலே போய் வெயிட் பண்ணு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டு வரான். தென் நீங்கள் அப்படியே மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஜிமின் வரான். ஹாய் சார், திஸ் இஸ் மை ரெஸ்யூம். யா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உள்ளே போயிட்டு வெயிட் பண்ண சொல்கிறான். உங்கள் கூட ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணோன்னு சொல்லிட்டு. உங்கள் ரெஸ்யூம் வாங்கிட்டு எல்லாத்தையும் படிச்சிருப்பாங்க, ஒருத்தரையாக கூப்பிட்றான். ஸோ எல்லாரையும் கூப்பிட்டப்போ உங்களையும் கூப்பிட்றான். அப்போ நீங்கள் போயிட்டு ஹாய் சார், குட் மார்னிங். யா சிட் மிஸ் ஒயன், நீங்கள் படித்ததெல்லாம் ஆர்ஃபனேஜ்னு போட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்கிறீங்களா? என்னோடய ஃபேமிலி அம்மா அப்பா இறந்துட்டாங்க, நானும் என்னோடய சிஸ்டர் தான் இருக்கோம். அவள் இப்போ தான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கா. ஸோ ஐ வாண்ட் டு கோ ஜாப்.
ஸோ அதனால தான் வந்து ஜாப் தேடிட்டுருக்கேன். யா ஓகே. பட் சார் நீங்கள் அந்த கம்பெனியில் அது என்னோடய அப்பா வேலை செய்கிற இடம். அவரை ட்ராப் பண்ணதுக்காக வந்தேன். என் கம்பெனியில் இன்டர்வியூ போகுது, அதனால தான் உன்னை இன்வைட் பண்ணேன். ஓ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ என்னோடய இன்ட்ரடக்ஷன் ஏதாவது? இல்லை வேண்டாம், நீ சொன்னதே போதும், உன்னை பார்த்தாலே தெரியுது. போய் வெயிட் பண்ணு, பாஸ் மட்டும் மீட் பண்ணோம், அவர் அப்ரூவ் பண்ணிட்டா உனக்கு வேலை கிடச்சிரும். ஓ ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த உதவியை மறக்கவே மாட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல, வேலை கிடச்சதுன்னா காஃபி வாங்கி கொடு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே ப்ளஷ் பண்ணிவிட்டு யா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வரீங்க. ஸோ அப்படியே போயிட்டு வெளியே மறுபடியும் வெயிட் பண்ணுறீங்க. அங்கே மாதம் ஒருத்தன் பிளாக் கலர் கோட் சூட் போட்டு உள்ளே போகிறான். நீங்கள் அதை கூட கவனிக்காமல் ஜிம்மின் கிட்ட பேசினதே நினச்சி ப்ளஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே அவர் உங்களை க்ராஸ் பண்ணி உள்ளே போயிடுறாரு. அவர் தான் பாஸ். உள்ளே போனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையாக கூப்பிட்றாங்க. ஸோ ஒருத்தராக உள்ளே போயிட்டு வரவங்க எல்லாருமே சி இவனா இவ்வளோ மோசமாக இருக்கான், இவெல்லாம் இவ்வளோ சிடுமூஞ்சா அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே போகிறாங்க. அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க, ஓ பாஸை மீட் பண்ணோன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் நீங்கள் ஜிம்மின் கூட பேசினதை வச்சு ப்ளஷ் பண்ணிட்டு உட்காண்ட்ருந்துருப்பீங்க. அப்படியே வந்து பாஸை பற்றி பேசுகிறத கேட்ட உடனே ஐயோ சிடுமூஞ்சா, என்ன பண்ணுறது, ஐயோ இப்படி சொல்கிறாங்களே எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக உட்காண்ட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மின் அந்த பக்கம் உங்களோட ஃபைலை எடுத்துகிட்டு போகிறான், உங்களோட ரெஸ்யூமிங் எடுத்துகிட்டு போகிறான். உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் வரி ஓயன், காமாக இரு, பாஸ் காமாக இருக்க பர்சனுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜிம்மின் சொன்னதை மைண்டில் ஏற்றுக்கிறீங்க. ஓகே ஓயன், காமாக இரு, எதுவுமே இல்லை, காம், நீ ஆல்ரெடி காமாக தான் இருக்க, அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போன உடனே ஸ்டைலாக வந்து திரும்பி உட்காண்ட்ருக்காரு. அவர் தான் நம்ம ஜேகே. கமன் சார், குட் மார்னிங். யா குட் மார்னிங், செட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே உட்காந்துட்டு அவர் வந்து அந்த பக்கமாக உங்களோட ரெஸ்யூமிங்கை படிச்சிட்ருக்காரு. திரும்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது ஆப்போசிட்டில் மிரரில் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப காமாக உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் காமாக உட்காந்துட்டு சார் என்னோடய ரெஸ்யூமிங் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு திரும்புகிறாரு. அப்போ தான் அவரை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க. செம்ம கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி கெத்தாக இருக்கார். மிஸ் ஃபயான், ஆர்ஃபனேஜில் படிச்சிருக்கீங்க, இது வரைக்கும் எந்த வேலையும் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் எங்கள் ஆஃபீஸ் வரீங்க. ஸோ நாங்கள் எப்படி உங்களை நம்புறது? சார், என்னோடய ஃபஸ்ட் டைம் ஜாப்ன்றதுனால இதை நான் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்து என்னோடய லைஃப்பில் கிடச்ச ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக நான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் என்ன ஜாப் கொடுத்தாலும் அது கண்டிப்பாக நான் செய்வேன். எனக்கு பெரிய ஜாப்லாம் கூட வேண்டாம், இந்த ஆஃபீஸ் துடைக்கிறோன்னு சொன்னீங்கன்னா கூட நான் செய்வேன். ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். உங்களுக்கு லாயலாக இருப்பேன் சார். என்றைக்குமே உங்களை வந்து சீட் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் பட்டுன்னு இம்ப்ரெஸ் ஆகிடான். பட் ஆனால் அதை காட்டிக்கல. அப்படியே உங்களை பார்த்துட்டு ஓ ரியலி லாயலாக இருப்பீங்க, சரி லாயலுக்கு என்ன மீனிங்னு தெரியுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நீங்கள் அவரை பார்த்துட்டு யா சார், நம்ம எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக நேசிக்கிறோமோ அது மேலே கண்மூடித்தனமாக நம்ம நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கையை உடைக்காத இருக்கிறதுக்கு தான் லாயல் சார். அதை நம்ம பண்ண முடியாது, ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சன் தான் பண்ண முடியும். நீங்கள் எனக்கு வேலை கொடுத்து ஒரு வேலையை எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை நான் காப்பாற்றுவேன், கண்டிப்பாக அதை கரெக்டாக செய்வேன். கண்மூடித்தனமாக நீங்கள் என்னை நம்பினா கூட அதை நான் கரெக்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவன் வந்துட்டு வாவ் ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் உனக்கு இந்த வயசுலேயே எப்படி தெரியும்? நீ ஜஸ்ட் 20 தானே? யா சார், நான் 20 தான். பட் லைஃப்னால் என்ன, எப்படி இருக்கும்ன்றத நான் பார்த்துருக்கேன். அப்பா அம்மா இல்லாமல் என் தங்கச்சை நான் தான் பார்த்துக்கிறேன். ஸோ 20 வயசுலேயே எனக்கு 60 வயசுக்கான மெச்சூரிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் என்னை நம்பலாம் அப்படின்றீங்க.
தென் ஜேகே அவங்கள அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்டன்னிங்காக பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் சார் வேறு ஏதாச்சும் கேட்கணுமா? அம், ஆ, என்ன வேலை கொடுத்தாலும் கண்டிப்பாக செய்வல? யா சார், கண்டிப்பாக செய்வேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாரு. யாருக்குன்னு பார்த்தா ஜிமினுக்கு தான். ஸோ ஜிமின் உள்ளே வரான். ஜிமின் உள்ளே வந்தோடனே நீங்கள் சைட் கண்ணில் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஐயோ இவரால் நம்மளுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே வந்துட்டு, யா ஜங்குக் கால் பண்ணியிருந்தா? ஜிமின், இவங்க தான் நம்ம புது புது எம்ப்ளாயி, என்னோட பர்சனல் செக்ரட்டரி. ஆ, என்ன சொல்கிற? ஆல்ரெடி ஆல்ரெடி கேராக இருக்காளே. யா, அவளை வேறு ஏதாச்சும் ஜாப்க்கு மாற்றி விடு. இனிமேல் இவ தான் என்னோடய பர்சனல் செக்ரட்டரி. அண்டு இவளுக்கு என்னோடய ஆப்போசிட் ரூமுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிம்மினே ஸ்டன் ஆயிடுறான். என்னடா இவன் ஏதாச்சும் வேலை கொடுப்பான்னு பார்த்தா இவனுக்கே பிஏவை வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வெளியே வராரு. நீங்களும் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பவ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. தென் வெளியே வந்தோடனே ஜிமின் ரூமுக்கு போனால், ஜிமின் என்னால் நம்பவே முடியல. மிஸ் ஒயன். யா ஒயன். அவன் யாரையும் இவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டான். பட் எப்படி உன்னை நம்பினான்னு தெரில. அவள் இருக்கால யாரா, அவள் ஒரு 6 இயர்ஸாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் அவளுக்கு பிஏவாக போஸ்டிங் கிடச்சிது. பட் உன்னை பார்த்த உடனே எப்படி செலக்ட் பண்ணா? இல்லை, அவர்கிட்ட என்ன பேசினேன்? ஒன்றும் இல்லை, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன ஒயன் அப்படியா சொன்னேன்? ஆமாம். ஐயோ, அவன் ஏதாச்சும் தப்பாக கேட்டால் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் இருப்பாங்க. சும்மா சொன்னேன். சரி வா, உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீ மண்டேலேருந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு ஜிமின். தென் நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது ஸ்வீட் வாங்கிட்டு போகிறீங்க. ஆக்சுவலாக உங்களோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா, உங்கள் தங்கச்சி வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அவளுக்கு காது கேட்காத, வாய் பேச முடியாது. ஸோ அவளுக்காக நிறைய ஸ்வீட்டு, அப்புறம் அந்த ஆர்கனைஸில் இருக்க எல்லாருக்குமாகவே ஸ்வீட் வாங்கிட்டு போகிறீங்க உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சுன்ட்டு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே நீங்கள் ஆஃபீஸ் காலையில் கிளம்பி வரீங்க. ஒரு நார்மலாக ஒரு சுடிதார் போட்டு சிம்பிளாக, மேக்கப்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு தலையை பின்னிட்டு சுடிதார் போட்டு ஒரே ஒரு பொட்டு வச்சுட்டு வரீங்க. தென் நீங்கள் வரும்போது பின்னாடி ஒரு கார் சவுண்டு. யார்? ஓ சாரா. ஐயோ சாரி சார், நான் தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேன். ஓகே ஓகே, கொஞ்சம் மூவ் பண்ணுறியா? நான் காரை பார்க் பண்ணோம். எஸ் சார். தென் அப்படியே நீங்கள் லிஃப்ட்டுக்கு போகிறீங்க. அவன் காரை நிப்பாட்டிட்டு உங்கள் பின்னாடி தான் ஓடி வரான். ஓடி வந்து, வெயிட், நான் தான் வரேன்ல. சாரி சார். ஓகே, இன்றைக்கி என்னோடய ஸ்டெடியூல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோ. கரெக்டாக டைமிங்க்கு ஞாபகப்படுத்து. அப்புறம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? இன்றைக்கி தான் சார் நான் ஃபஸ்ட்டே வரேன், போய் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, அந்த கியாரா கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ, ஓகேவா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவனோட ரூமுக்கு போயிடுறான். நீங்கள் அவங்களோட ரூமுக்கு போகிறீங்க. கியாரா கிட்ட போனால் அவள் செம்ம ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறா அவங்கள பார்த்தாலே. பிகாஸ் அவளோட வேலை அவங்களுக்கு வந்துருச்சுன்ட்டு ஃபஸ்ட் டேவே ஒரு 6-7 இயர்ஸாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்தது உங்களுக்கு ஃபஸ்ட் டேலே வந்துருச்சுன்னு செம்ம காண்டாகிறா. ஹாய், என்னோடய பேர் வயன். நான் தான் செக்ரட்டரியாக இருக்க போகிறேன். ஸோ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தரீங்களா? தரேன். அது வந்து மார்னிங் சார் வந்து இதை தான் சாப்பிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு சொல்லிகிட்டே போகிறா வேகமாக. நீங்கள் நோட் பண்ணவே முடியல. கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறீங்களா ப்ளீஸ்? வாட்? உன்னால் இதை கூட நோட் பண்ண முடியல? நீ எல்லாம் என்ன வேலை பார்க்க போகிற? நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க, என்னால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுத முடியாதுல்ல. ஷிட், உங்ககிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகுது. அந்த பேப்பரில் எல்லாமே இருக்குது, எடுத்துகிட்டு போ. இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முணுமுணுத்துட்டே போகிறீங்க. மூஞ்ச பாரு,
வந்த முதல் நாளே என் வேலை எப்படின்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காண்டா பேசிட்டு போயிடுறா. தென் நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு குட்டி டைரி, அந்த டைரியில் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு இது ஆர்டர் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ இது சொல்லிடணும், 11 o'clock ஜூஸ். ஐயோயோ இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிடுவேண்ணா. பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்காக ஃபுட்டை சொல்ல போகிறீங்க. அப்போ ஜங்குக் பார்த்துட்டு எங்கே போகிற உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கையிலே கூப்பிட்றான் உள்ள. நீங்கள் உள்ளே போன உடனே உங்களை பார்த்துட்டு நீ ஒன்றும் போய் வாங்க தேவையில்ல, புரியுதா? நீ கால் பண்ணி ஆர்டர் பண்ணால் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடு. ஏன் அந்த யாரை அவங்ககிட்ட சொல்லலையா? சொல்லலை சார், அவங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல போல், மூஞ்சே காட்டிட்டு போயிட்டாங்க. இருக்காதா? வந்தனாலே அவள் வேலையை பிடிங்கிட்டா. என்ன சார்? ஒன்றும்ல, இப்படி தான் பண்ணணும். ஏதாவது ஆர்டர் பண்ணமோ கால் பண்ணி ரிசப்ஷனில் சொல்லு, அவங்க வாங்கி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. அதை நீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். நீங்கள் தலையாடிட்டு அப்படியே நிற்கும் போது சடனாக ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஹலோ, யா தோ வந்துடுறேன் நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக கிளம்புறான் வீட்டுக்கு. ஸோ நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. வெளியில் ஆப்போசிட்டில் பார்த்தா ஜிமின் வரான், உங்களோட HR. ஜிமின், சாருக்கு என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? அது ஒன்றும் இல்லை, அவனோட சன் சம்டைம்ஸ் இப்படி பண்ணுவான். சாப்பிட மாட்டேன், அப்பா வேணும் அம்மா வேணும்னு. அதான் அவனை பார்க்க தான் போயிட்டுருக்கான். ஓ அப்படியா? அவனோட சன்னா? ஓகே தென் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே நிற்கும் போது, அப்போது இன்னைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லையா? ஏன் இல்லை? இருக்கே. என்ன இருக்கு? என் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? யா ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ரூமில் அவனோட ஃபைல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் அப்படியே ஜங்குக் வீட்டுக்கு போயிட்டு அவனோட சன்னு தான் அவனுக்கு ஃபீவருன்றதுனால டேடி வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிருப்பான். அதனால் போயிட்டு அவனை தூங்க வச்சுட்டு அவன் அங்கேருந்து ஆஃபீஸோட CCTVயை பார்த்துட்ருக்கான். அவன் உங்களோட ரூமை பார்த்தா, அவங்களோட ரூமில் நீங்கள் இல்லை. அப்போ உங்களை எங்கன்னு பார்க்குறதுக்காக பார்த்தா நீங்களும் ஜிமினும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத CCTVயில் பார்த்து செம்ம கடுப்பாகிறான். வாட், இந்த ஜிமின் கூட என்ன பண்ணுறா இவன்? இவ்வளோ நான் ரூமில் தானே இருக்க சொல்லிட்டு வந்தான், எந்த வேலையும் கொடுக்காதனால அப்படி பண்ணுறா போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறான். ஐயோ என் ரூமில் ஃபோன் அடிக்குது, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. போனா ஜங்குக் தான். ஹலோ, என்ன பண்ணுற? இல்லை HR சாருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் தேவையில்ல, நீ என்னோடய ரூமுக்கு போ. என்னோடய ரூமில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டராக அடிக்குவேன், ஓகேவா? நான் வரும்போது க்ளீனாக இருக்கணும். அந்த லெஃப்ட் சைடு காரிடாரில் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, அங்கேயும் தொடச்சிரு. ஓகே சார். அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் மாற்றிரு. என்னோடய ரூமை வந்து மாப்போட சொல்லு, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ண சொல்லு. எஸ் சார், ஓகே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறீங்க. தென் அவன் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் பிரேக்கில் சாப்பிட்லான்னு போகும்போது ஜிமின் தான், ஹே ஓயன் கம், நம்ம 2 ஒன்றா சாப்பிட்லாம். யா ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது அகெயின் ஃபோன் அடிக்கிறான். நீங்கள் ஓடி போயிட்டு உங்கள் ரூமில் இருந்து ஃபோன் எடுத்து, ஹலோ சொல்லுங்கள் சார். என்ன சார், எனக்கு லஞ்ச் ஆர்டர் பண்ணியா? ஐயோ இல்லை சார், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க, அதனால நான் பண்ணல. வீட்டுக்கு போனால் சாப்பிட மாட்டேனா? அறிவில்லை உனக்கு? சாரி சார், இன்னும் ஒரு 10 minutesல வீட்டுக்கு ஆர்டர் பண்ணிடுறேன். தேவையில்ல. எங்கே சாப்பிட்டுட்ருக்க? அது HR சார் ரூம் கூட. எதுக்கு நீ அங்கே போகிற? உன்னோட ரூம் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது.
அங்கே தான் நீ சாப்பிட்ணும், புரிஞ்சுதா? தேவையில்லாத வேறு இடத்துக்குலாம் போகக்கூடாது. அண்ட் சாப்பிட்ட உடனே உனக்கு பெரிய வேலை இருக்குது. சொல்லுங்கள் சார். சாப்பிட்ட முடித்த உடனே என்னோடய எல்லா ஃபைலும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து கொடுத்துட்டு போயிடு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அவன் சொன்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்குமே ஃபைல் எடுத்துகிட்டு போய் அவனோட வீட்டு வாசலில் நின்று அவனோட வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்க. தென் அப்படியே வந்து இந்த டே ஸ்கிப் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் அதே மாதிரி கிளம்பி போகிறீங்க. போகிறப்ப வழியில் கியாராவை பார்க்குறீங்க. அவள் உங்களை பார்த்துட்டு வேணும்னே பைக்கை நிப்பாட்டிட்டு, ஹே ஒயன் வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல ஒயன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். தென் கூட்டிகிட்டு போகும்போது, ஒயன் இன்னைக்கு நீ சாருக்கு எதுவும் வாங்கலையா? என்னாச்சு? இல்லை சாருக்கு கிஃப்ட்டு ஃப்ளவர்ஸ் எதுவும் வாங்கலை. எதுக்கு? நான் அவரோட செக்ரட்டரியாக இருந்தால் கண்டிப்பாக இது தெரிஞ்சு வச்சுருப்பேன். ஏன்னா இன்றைக்கி சாரோட வெட்டிங் டேயில் அவருக்கு பிடிச்ச ரோஸ் ஃப்ளவரை வாங்கி கொடுத்துருப்பேன். ஸோ அவரை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள், அப்படியா, சரி இங்கேயே நிப்பாட்டுறீங்களா? நான் அவருக்காக ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வரேன். ஷோர் நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் நிப்பாட்டிட்டு போயிடுறா. நீங்களும் இல்லை, அவரோட வெட்டிங் டேக்கு இந்த ஃப்ளவர்ஸ் கொடுத்தா அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார், நேற்று வேறு ரொம்ப கத்துனார்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்காக ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டுருக்கீங்க. ரெட் ரோஸ் தான். தென் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு நீங்கள் ஆஃபீஸ் ரீச் ஆகிடுறீங்க. ஆஃபீஸ் ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிமின் தான் பார்க்குறீங்க. உங்கள் கையில் ஃப்ளவர்ஸோடு பார்த்த உடனே ஜிமினுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது, யாரோ உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அப்போ ஜிமின் வந்துட்டு, ஹே ஒயன் இது யார் கொடுத்தா, யார் உனக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் அவர்கிட்ட வந்து மறைக்கிறீங்க. நீங்கள் ஜங்குக்கு வாங்கிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. லிஃப்ட்டில் போகும்போது கூட ஜிமின் உங்களை பார்த்துட்டு, ஒயன் எதுக்கு என்கிட்ட மறைக்கிற, எதுவாக இருந்தாலும் சொல்லு, யாருக்கு இந்த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் யாருக்கும் இல்லை ஜிமின், சும்மா தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் உங்கள் ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு தென் ஜங்குக் ரூமுக்கு போயிட்டு அந்த ஃப்ளவர்ஸை வச்சு அழகாக வச்சுருங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு கரெக்டாக ரூமுக்குள்ளே வராரு. ஹென்டராக அவர் உட்கார்ந்த உடனே அவருக்கு ஆப்போசிட்டில் ரெட் ரோஸு பார்த்த உடனே அவருக்கு செம்ம கோவம் வருது. ஒயன் சார் கூப்பிட்டீங்களா? யார் இந்த ரெட் ரோஸ் வச்சது? அது நான் தான் சார் வச்சேன். ஹாப்பி ஆனிவர்சரி சார். நானையும் ஜங்குக் ஃபேஸ் இருக்க ரெட்டாக மாறுது. வாட், என்ன சொன்ன? ஹாப்பி ஆனிவர்சரி சார். என் கண்ணு முன்னாடி நிற்காத ஒயன், தயவு செய்து வெளியே போயிடு. இன்னும் ஒரு நிமிஷம் நீங்கள் இருந்தேன்னு வச்சுக்கோ, என் வேலை கூட போயிடும். என் கண்ணு முன்னாடி கதை போயிடு, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறோம். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டே வெளியே வந்து செம்மையால ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்போ ஜிமினோட வந்து, ஹே ஒயன் வாட்ஸ் ஹேப்பனிங், எதுக்கு ஜங்கு கத்திட்டு இருக்கான், என்ன சொல்லு? அந்த ரோசஸ் அவருக்காக வாங்கினேன், அவரோட ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு யாராக தான் சொன்னான். என்ன இப்படி பண்ணிட்டேன் ஒயன்? நான் தான் சொல்கிறேன்ல, என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல. அவனோட ஆனிவர்சரியை போய், ஐயோ ஒயன் சத்தியமாக நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல ஒயன். நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அதுவும் ரெட் ரோஸ் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி இப்போதைக்கு நீ அவன் முன்னாடி போகாத, அவன் ரொம்ப கோபமாக இருப்பான். நான் பேசி கூல் பண்ணுறேன். அப்புறமா போய் அவன்கிட்ட சாரி கேளு, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லு, இல்லைன்னா கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கிடுவான். என்னது வேலையை விட்டு தூக்கிடுவாரா? ஜிமின் எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் ஜிமின், எப்படியாச்சும் எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷோல்டரில் சாஞ்சு அழுகிறீங்க. அதையும் உள்ளேருந்து பார்த்துட்டு செம்ம காண்டாகுது ஜங்குக்கு. சரி போயன், சரி நீ அழுகாத, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை காம் பண்ணி உங்கள் ரூமுக்கு அனுப்பிட்டு அவர் உள்ளே வராரு. அப்போ உள்ளே வந்தோடனே ஜங்குக்கு செம்ம காண்டில் இருக்கான். இந்த ஃப்ளவரை எடுத்து குப்பை தொட்டில் போடுறா, எனக்கு இதை பார்க்க எரிச்ச மாதிரியாக இருக்குது.
ஓகே ஓகே ஜோங்க கூல் டவுன், நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து குப்பை டஸ்ட்பினில் போட்டுட்டு அவ ஏதோ தெரியாமல் ஸ்டாப் இட், போதும் ஜிமன், நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கினதெல்லாம். இப்போ என்ன சொல்ல போகிற? அவளுக்கு தெரியாமல் பண்ணிட்டானா? அவள் என்னோட செக்ரட்டரி, தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கான். ஹே இல்லை இல்லை ஜங்குக், அது என்னன்னா அப்படின்னு சொல்ல வரும்போது ஸ்டாப், வெளியே போ, எனக்கு இப்போ செம்ம கோவமாக இருக்குது, நான் யார்கிட்டயும் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினியை வெளியே போக சொல்கிறான். ஸோ இதோட என்ன நடக்குதுன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். இந்த ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். அதை வச்சு தான் நெக்ஸ்ட் பார்ட் நான் எப்போ போடுவேன்றது சொல்ல முடியும். ஓகே காய்ஸ், பாய், லவ் யூ.